ஹலோ ஆஸ்பிரண்ட், இந்த வீடியோவில் நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன கொஷின் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஒருவர் வந்து என்ன பண்ணுறாரு, 6000 ரூபாயை வந்து ஒரு வங்கியில் செலுத்துறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. 5 ஆண்டுகளுக்கு முடிவில் அவருக்கு எவ்வளோ காசு வருது அப்படின்னா 7500 ரூபாய் வந்து வருதான். வட்டி விகிதத்தை வந்து கண்டுபிடிங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. வட்டியை வந்து தனி வட்டின்னு எடுத்துக்கோங்க, கூட்டு வட்டி இல்லை தனி வட்டின்னு எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. முதல்ல அவர் எவ்வளோ கட்டியிருக்காருன்னு பாருங்கள், 6000 ரூபாய். 6000 அப்படின்றது பி அப்படின்னா என்னது, அசல் வந்து எவ்வளோனா 6000 ரூபாய். எவ்வளோ மொத்தமாக அவருக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா அமௌண்ட் அப்படின்னு நம்ம அதை எழுதுவோம். மொத்தமாக அவருக்கு கிடச்ச அமௌண்ட் பார்த்திங்கன்னா 7500 ரூபாய். இப்போ நம்மளுக்கு எஸ்ஐ அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். எஸ்ஐனா எவ்வளோ வந்து வட்டி, அதாவது வட்டி விகிதம் இல்லை, வட்டிக்கான அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7500னா நம்மளுக்கு வந்த காசு மைனஸ் நம்ம டெபாசிட் பண்ண காசு ஈக்குவல் டு 1500 அப்படின்னு வரும். தனி வட்டிக்கான பணம் என்னென்னா 1500. இதில் வந்து வட்டி விகிதம் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம அது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருஷம் எவ்வளோ கொடுத்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ, 5, n ஈக்குவல் டு 5. ஆர் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆர்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், வட்டி விகிதம், இதை தான் கண்டுபிடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்னா ஃபார்முலாவை எடுத்து எழுத போகிறோம். எஸ்ஐ ஈக்குவல் டு என்னென்னா பி இன்ட்டு என் இன்ட்டு ஆர் பை 100 அப்படின்னு எழுத போகிறோம். எஸ்ஸுக்கு பதிலாக, எஸ்ஐக்கு பதிலாக என்ன போட போகிறோம் அப்படின்னா 1500 ஈக்குவல் டு பிக்கு பதிலாக என்னென்னா 6000 இன்ட்டு எண்ணுக்கு பதிலாக என்னென்னா 5 இன்ட்டு என்னென்னா 6 அப்படியே போட்டுக்கலாம், டிவைடட் பை 100 அப்படின்னு போட்டாச்சா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தேவையில்லாதெல்லாம் கேன்சல் பண்ணலாம். இங்கே 2 0, மேலே 2 ஜீரோஸை கேன்சல் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா மிச்சம் என்ன இருக்குன்னா ஆர் ஈக்குவல் டு 1500 டிவைடட் பையில் 60 இன்ட்டு 5 அப்படின்னு இருக்குது. ஓகேவா. இப்போ நம்ம வந்து என்னென்னா கேன்சல் பண்ண முடிஞ்சதெல்லாம் பண்ணிடலாம். 5 1 5, 5 3 என்னென்னா 15, 0 0 வந்துடும். அடுத்தது 60ல் ஒரு 0 இருக்குது, இங்கே ஒரு 0 இருக்குது, கேன்சல் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது வேறு எதாவது கேன்சல் பண்ணலாம். 6 1 6, 6 5 என்னென்னா 30. அப்போனா ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 5% அப்படின்னு நம்மளுக்கு வரும். 5% வந்து வட்டி விகிதத்தில் வட்டிக்கு விட்ருக்காங்க. அதனால் என்ன வருது, 5 வருஷத்துக்கு அப்புறமா 1500 வட்டியோட சேர்த்து 7500 வந்து பணம் வருது. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஒரு தொகை வந்து என்ன சொல்லியிருக்காங்க, என்ன தொகைன்னு சொல்லலை, தொகைக்கான அமௌண்ட் சொல்லலை. 2 ஆண்டுகளுக்கு வந்து தனி வட்டி விகிதத்தில் வந்து சேமிக்கிறாங்க அந்த தொகையை. அதே தொகை வந்து 3% அதிகமான தனி வட்டி விகிதத்தில் சேமிக்கப்பட்டால் 300 ரூபா அதிகமாக வட்டி கிடைக்குமா. அப்படின்னா எவ்வளோ தொகையை சேமிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முதல்ல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு எடுத்து எழுதிக்கலாம். வருஷம் வந்து 2 வருஷம்தான். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 2 தடவை வந்து டெபாசிட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரே அமௌண்ட்டை. வட்டி விகிதம் மட்டும் மாற்றிருக்காங்க. அதனால் ஒரே அமௌண்ட்டு தான். பி என்னென்னா சமம், ரெண்டுத்துக்கும் ஒரே அமௌண்ட்டு தான், அதே 2 வருஷம்தான். ஃபஸ்ட்டு என்னென்னா ஒரு வட்டி விகிதத்தில் டெபாசிட் பண்ணுறாங்க, அது R1ன்னு வச்சுப்போம். ஃபஸ்ட்டு வட்டி விகிதம் என்னென்னு நமக்கு தெரியாது. R2 எவ்வளோ வட்டி விகிதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3% அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பழைய வட்டி விகிதத்தை விட 3% அதிகம்னா R1 + 3%. ஓகேவா. R2 வந்து R1 + 3%. R1 வந்து என்னென்னு நம்மளுக்கு தெரியாது. இப்போ வந்து என்னென்னா வட்டி வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா SI1 தனி வட்டி. ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம போட்டோம்ல டெபாசிட் பண்ணதுக்கு தனி வட்டி என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. ரெண்டாவதுக்கு எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா SI1 + 300. ஓகேவா. இதுதான் நம்மளுக்கு தெரியும். இதை வச்சுட்டு நம்ம என்னென்னா இந்த சம்மை வந்து சால்வ் பண்ணணும். நம்ம எதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா தொகை என்ன, பி என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அசல் என்ன, நம்ம என்ன தொகையை டெபாசிட் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா. இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா வச்சு தான் வந்து நம்ம இப்போ போட போகிறோம். எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் என்ன எழுத போகிறேன்னா SI2க்கான ஃபார்முலா என்ன, பி இன்ட்டு என். இது ரெண்டுமே வந்து அதே வேல்யூ தான். தனி வட்டி வந்து ஃபஸ்ட்டு போட்ட தனி வட்டிக்கும் அதே வேல்யூ தான், அடுத்த போட்ட தனி வட்டிக்கும் அதே வேல்யூ தான். இன்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா R2 போடுறேன், R2/100. ஓகேவா. ஏன்னா வந்து என்ன, அது வட்டி விகிதத்தை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அதனால் R2 அப்படின்னு போட்டிருக்கேன். இப்போ இந்த R2வை எப்படி எடுத்து எழுதுறான், R2 ஈக்குவல் நம்ம என்ன பார்த்தோம், R1 + 3% அப்படின்னு பார்த்தோமா. இப்போ இந்த R2வை பிரித்து எழுதலாம். இந்த R2க்கு பதிலாக நம்ம என்ன எழுத போகிறோம் அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பில் SI2 = P இன்ட்டு N இன்ட்டு R1 + 3% பை 100 அப்படின்னு எழுதலாமா. இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SI2க்கு நம்ம ஏற்கனவே என்ன எழுதியிருக்கோம், SI1 + 300. ஏற்கனவே இருந்த வட்டி விகிதத்தை விட 300 ரூபா அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க, அதனால அப்படி எழுதியிருக்கோம்.
இங்கே p இன்ட்டு n இன்ட்டு ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் உள்ளே இங்கே பெருக்குங்க, அடுத்தது இங்கே பெருக்குங்க. R1/100 ப்ளஸ் p இன்ட்டு n இன்ட்டு 3/100 இப்படி வருமா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அடுத்த ஸ்டெப்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம்? p இன்ட்டு n இன்ட்டு R1/100. இது எதுக்கு ஃபார்முலாவாக வரும் அப்படின்னா SI1க்கு வருமா? SI1க்கு வருமா? அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கவனமாக வந்து கேளுங்க. இங்கேயும் SI1 இருக்குது, இங்கேயும் SI1 இருக்குது. ரெண்டு சைட்லேயும் வந்து இருந்தது அப்படின்னா நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ நம்ம கேன்சல் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, p இன்ட்டு n இன்ட்டு 3/100 ஈக்குவல் டு எதுக்கு வரும்? 300 அப்படின்னு வரும். இப்போ n ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, n ஈக்குவல் டு 2 தானே, அதனால் 2ஐயும் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அடுத்த ஸ்டெப்பில் என்ன வரும்னா, p இஸ் ஈக்குவல் டு என்ன ஆகும்? 300 இன்ட்டு 100 பை கீழே வந்து இந்த 3 வந்து கீழே வரும் இன்ட்டு எண்ணுக்கு பதிலாக என்ன வரும்? 2 வரும். இப்போ கேன்சல் பண்ண முடிஞ்சதெல்லாம் பண்ணுங்கள். 3 100 இங்கே 2 இதையும் அடித்தா 2 50 ஈக்குவல் டு p இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 5000 அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் வருது. ஓகேவா? அப்போ ஆன்சர் இந்த சம்முக்கு என்ன அப்படின்னா 5000 அப்படின்னு வருது. இதுக்கு ஒன்றுமே இல்லை, ஈஸியான மெத்தட் தான். நம்மளுக்கு வந்து என்னென்னா இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா, தனி வட்டி ஃபார்முலா வச்சு தான் போடணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப ஈஸியானது தான். நம்மளுக்கு வந்து மேபி லாஜிக் யோசிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், இது எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருக்கிறதே வந்து ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் இங்கே. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா ஒரே ஒரு ஃபார்முலா தான் இருக்குது. ஸோ என்னென்னா எல்லா சம்முமே வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சம்மை அந்த ஃபார்முலாவை லிங்க் பண்ணி தான் வரும். ஸோ அந்த ஃபார்முலாவை எடுத்து எழுதி நம்ம ட்ரை பண்ணாலே வந்து என்னென்னா கண்டிப்பாக நம்ம வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சம்மை வந்து போட முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு சம்மோடு பார்க்கலாம். தேங்க்யூ.